ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இப்போ இந்த சுபதினத்துல இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேசுறோம் அப்படின்னா தைப்பூசம். அதோட பௌர்ணமி திதியும் சேர்ந்திருக்கு. இந்த தைப்பூச திருநாள்ல எல்லாரும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து முருகன் வேல் வாங்கின நாள் அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். இருந்தாலும் வைணவர்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். திருச்சேரையில் இருக்கக்கூடிய சாரநாத பெருமாள் இன்னைக்கு காவேரி தாயாருக்கு அவர் தரிசனம் கொடுத்த ஒரு நாள். அதனால வைணவ திவ்ய தேசங்கள்ல திருச்சேரையில இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். ரொம்பவுமே ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். இன்றைய பௌர்ணமி திதியில் நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணமோ அல்லது லலிதா சஹஸ்ரநாம பாராயணமோ மேற்கொண்டால் 7.5 சனியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், இந்த குழப்பங்கள், இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வாக அமைகிறது. மேஷராசி நேயர்களுக்கு இன்று ஒரு சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. குடும்ப சூழ்நிலைகளில் மன அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். ரிஷபராசி நேயர்கள் ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதனால் ரிஷபராசி நேயர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. பல நாட்களாகவே இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் தீரும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில குறைபாடுகளும் இன்றைய நாளில் தீரலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது. பணம் பிரச்சனைகள் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனத்துடன் செயல்படலாம். இன்று கடன் கொடுப்பதோ கடன் கேட்பதையோ தவிர்க்கலாம். மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் சந்தோஷங்களும் சௌக்கியங்களும் நிலவும். புதிய வியாபார முயற்சிகளுக்கு இன்றைய நாளில் வெற்றி அடையலாம். இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பல நாட்களாக உங்களிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் குடும்பத்தில் மன அமைதியை தரும். கடகராசி அன்பர்கள் சந்திரன் இன்று தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பௌர்ணமி திதியான இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு மனக்லேசங்கள் ஏற்படும். இன்று அரிசி தானம் செய்வது மிகவும் நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். இன்றைய நாள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்று அன்னதானங்கள் செய்தாலும் சந்திரனினால் வரக்கூடிய இடர்பாடுகள் குறையும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு இன்று குடும்பத்தில் சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள், வீடு வாங்குவது மற்றும் இது போன்ற விஷயங்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இன்று தீரும். ஞாயிற்றுக்கிழமையான இன்று கோதுமை தானம் செய்து அங்காள பரமேஸ்வரியை வணங்கலாம். கன்னிராசி நேயர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். இன்று மாலை நேரத்தில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாகும். மாலை நேரத்தில் விநாயகர் ஆலய வழிபாடை முடித்த பின்னர் முடிவுகளை எடுக்கலாம். துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப கஷ்டங்கள் தீரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் துலாம் ராசி அன்பர்களுக்கு அலைச்சலை கொடுப்பார். இன்று ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் மற்றும் பௌர்ணமி திதிகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் உறவினர்களின் வருகை சற்று வேலை பலுவை அதிகமாக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். விருச்சிக ராசி நேயர்கள் இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். ராசிநாதன் செவ்வாய் உச்சபலம் பெற்று சுக்கிரன் மற்றும் சூரியனுடன் இருப்பதனால் பொருளாதார நிலைமை உயரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மனபாரங்களும் இன்றைய நாளில் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று அரிசி தானம் செய்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது.
8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்றைய நாளில் உங்களினுடைய மனதில் சின்ன குழப்பங்கள் வந்து போகும். முக்கிய முடிவுகளை ஒத்திவைக்கலாம். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். இன்று கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்திருந்து சந்திரன் பார்வையில் இருப்பதனால் மகர ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை திருப்திகரமாகும். ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் சுபங்கள் முடிவெடுப்பதும் சுப பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடிவடையும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு சற்று குழப்பங்கள் வந்து போகலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செலவுகளை கொடுக்கும். இன்று ராகு மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் கும்பராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சின்ன சஞ்சலங்களையும் குழப்பங்களையும் தீர்க்கலாம். பொருளாதார விஷயத்தில் இன்று உங்களுக்கு செலவுகள் வந்தாலும் சுப செலவுகளாக அமையும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் உண்டு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இன்று பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிப்பார். மீனராசி அன்பர்களுக்கு ஜென்மச்சனியில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை அன்னதானங்கள் செய்து தைப்பூசத்தில் முருகன் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம். இன்றைய நாளில் குடும்ப ஒற்றுமை ஓங்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ராசி கட்டத்தில் கிரகங்களின் அமைவு உச்சம், ஆட்சி, நட்பு, பகை, நீச்சம் என்ற ஸ்தானத்தில் அமையும் பொழுது அதன் பலன்களில் மாறுதல் இருக்குமா? இப்போ கிரகங்களுக்கு வந்து ஸ்தான பலம்னு பேரு. கோச்சாரத்துல வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே. இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ராசியிலேயே இருக்கு. இதுல எப்படி பலன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது கோச்சார பலன்னு சொல்றோம். கோச்சார பலன்ல வந்து இப்ப சூரியன் மாசத்துல ஒரு நாள் மாறுறாரு, சுக்கிரன் 40 நாள், செவ்வாய் இந்த மாதிரியான மாற்றங்கள்ல மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங் பீரியட். அவளுக்கே ரொம்ப எரிச்சல் வரும், கோவம் வரும். இப்ப சந்திரன் டெய்லி மாறுறார் இல்லையா, 2.25 நாள் ஒரு ராசியில இருக்கார். அதுவும் அது நட்சத்திரங்கள்ல மாறுறது. ஸோ நீங்க மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 3 கிரகங்களும் ஒன்றாக இருக்கும்போது பெண்களை அது அதிகமாக பாதிக்கும். இது ஏஜ்ல வேற இருக்கு. இப்ப நீங்க ஒரு 5 வயசு குழந்தைக்கு வந்து நம்ம ஹார்மோனல் இம்பேலன்சஸ் பேச முடியாது. ஒரு 15 வயசு குழந்தைக்கு பேசலாம். ஒரு 40 வயசுல இருக்கிறவளுக்கு பேசலாம். 50 வயசுல இருக்கிறவளுக்கு கூட பேசலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் எந்த ஏஜ்ல வராங்க அப்படின்னு. அப்போ தசா நல்லா இருக்கும் பொழுது கோச்சாரம் சரியில்லைன்னா பேலன்ஸ் ஆயிடும். அப்ப நம்ம சில ஜாதகங்களை பார்க்கும் பொழுது இவாளுக்கு இப்போ வந்து ஹெல்த் வைஸ் இல்லைங்களே, நல்லா தானே இருக்கு, ஒன்றும் இல்லையேன்னுவாங்க. ப்ராபப்ளி அது 6 மாசம் கழிச்சு கூட வரலாம், அந்த மாதிரியான பிரச்சனை. ஸோ ஜோதிடர்களினுடைய கண் பார்வையில இந்த கிரக நிலைகள் இப்படி ஒரு ஸ்தான பலத்துல இருக்கும் பொழுது ஒரு தசா நடக்கிறது, அந்த தசாகாரகன் அந்த அந்த கிரகம் வந்து சரியில்லாமல் இருக்கிறச்சே கண்டிப்பா இந்த மாதிரி வந்திருக்கணுமே, ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கணுமே அப்படிங்கிறது அவளுடைய கணிப்பாக இருக்கலாம். அப்போ அது அவங்களுக்கு நிகழாமல் கூட இருக்கும். அடுத்த புக்தியில அது வந்து வரும். அவளுக்கு இந்த புக்தியில நடக்கலை அப்படின்னா, இல்லையே நல்லதான். அப்புறம் சொல்லுவாங்க, ஆமாங்க நீங்க வந்து உங்களை வந்து பார்க்கும்போது அது ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருந்தது, ஒரு 6 மாசம் கழிச்சு இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு, ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ கிரக பலன்ல ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது நடந்தே தீரும். ஒன்று ஒரு 6 மாசம் முன்ன நடக்கலாம், இல்லை 6 மாசம் பின்ன நடக்கலாம். அதனால கிரக நிலைகள் ஸ்தான பலத்துல கிரகங்களினுடைய பார்வையில கோச்சாரப்படி தசா புக்தி அந்தரம் இது எல்லாமே வந்து மாறக்கூடியதுதான். அதனால பலன்கள் முன்ன பின்ன வந்து மாறலாம். பட் நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நடந்தே தீரும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.